இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ல் இருந்த குரு உங்கள் ராசியை பார்த்தார். எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இதெல்லாம் அத்தனையும் நீங்கள் ஜெயிச்சு வந்த காலங்கள் உண்டு. பட் இந்த வாரம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மை, நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பட் இந்த வாரம் எப்படி இருக்குது? வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஆறுதலான விஷயம், ராகு உங்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருக்கிறது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க, எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்க. உங்களுக்கான முக்கியமான வேலை எஃபர்ட் கொடுக்குறது தான். நீங்கள் எஃபர்ட் கொடுங்க, அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. தேடுதல் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பலம். ஸோ எவ்வளோக்கு சர்ச் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. இனிமேல் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆகையினால நீங்கள் தான் சுயமாக எஃபர்ட் எடுக்கணும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது. வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் லாபத்தை நீங்கள் முழுமையாக அடைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் பொறுமையாக இந்த வாரம் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வருமானம், புகழ் எல்லாமே கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையும். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் கவனம், அசால்ட்டாக இருக்காதீங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு சிறப்பில்லை. இனி வருங்காலங்களில் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குருமார்களுக்காக செலவு பண்ணுங்கள். ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும், இதெல்லாம் மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் விநாயகரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.